எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். எருசலே எருசலே உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களோடு சேர்ந்து தெய்வத்தை தொழுது கொள்ளும்படியாய் தேவன் அடியானுக்கும் கிருபளித்தபடினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய சமூகத்திலே குடி வந்திருக்கிறதா நாமும் கூட இந்த நாளிலே நீதிமொழியின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை தியானிப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று இங்கே எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக போதிக்கப்படுகிறோம். பொதுவாக மனுஷர்கள் தங்களுடைய புத்தியை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய மனம் எதை சொல்லுகிறதோ அதையே செய்யக்கூடிய மனோநிலை உடையவனாக மனுஷன் இருக்கிறான். மனிதர்களாகிய நாம் அமிதமாக நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நடவாதவர்களாக, நம்முடைய புத்தியின் மேல் சாயாதவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எதற்காக வேதம் அமிதமாக சொல்லுகிறது என்றால், நமக்கு ஒருவேளை ஒரு காரியம் நலமானதாக தோன்றலாம், நம்முடைய புத்திக்கு நாம் செய்கிறது சரியாக கூட தெரியலாம், ஆனால் அதன் முடிவு வேறு விதமாக இருக்கும் என்று இங்கே வேதத்திலே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். நீதிமொழியின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, முடிவோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். மனிதனுடைய புத்திக்கு ஒரு காரியம் செம்மையானதாக தோன்றக்கூடும். அது செம்மையானதாக தோன்றக்கூடியதனாலே மனிதன் அதை செய்யலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் அதனுடைய முடிவோ அதுக்கு நேர் மாறாக நடந்து விடுகிறதை பார்க்கிறோம். சில மனிதர்கள் சொல்லுவார்கள், நாம் ஒன்று செய்கிறோம், நடப்பதோ ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஒன்றை யோசித்து செய்கிறார்கள், ஆனால் நடப்பதோ வேறு விதமாக ஆகிவிடுகிறது. ஆகினால்தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதாக பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்துக்குள்ளே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறதாக 94ஆம் சங்கீதத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கலாம். மனுஷருடைய யோசனைகள் வீண் என்று இங்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறதாக பார்க்கிறோம். மனுஷனுடைய யோசனைகள் வீணானவைகளாக இருக்கிறது. ஆனபடியினால்தான் மனுஷன் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறான். அவன் யோசனைகள் எல்லாம் வீணாக போய்விடக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனபடியினாலே நமக்கு ஒருவேளை செம்மையாக ஒரு காரியம் தோன்றினாலும் அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய யோசனையிலே நாம் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஏனெனில் நமக்கு ஒருவேளை செம்மையாக ஒரு காரியம் தோன்றலாம், அதன் முடிவு வேறு விதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீணென்று வேதம் சொல்லுகிறது. காரணம்,
நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறதுனாலே நம்முடைய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து விடக்கூடாது. நமக்கு சரியென்று நலம் என்று தருகிற காரியங்களை நாம் செய்கிறோம். நாம் அறிந்தவளை வைத்து அது நலம் என்று தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லாத்தையும் தேவன் ஒருவரே அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு காரியம் நலம் என்று தோன்றினாலும் அதன் முடிவு வேறு விதமாக இருக்கும் என்பதை தேவன் தான் அறிந்திருக்கிறார். நாம் அறியோம். நாம் இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், இவைகளை வைத்து இது சரி என்று இவ்விதமாக செய்யலாம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனபடியினாலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்பதை தேவஜனங்களாக நாம் உணர்ந்து அது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் செயல்படக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் அறிந்து நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து விடக்கூடாது. நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையிலே முழு இதயத்தோடு நம்பிக்கையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் ஆதாமிற்கு சொல்லும் போது இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். ஆனால் ஏவாளுடைய புத்திக்கு அது வேறு விதமாக பட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்திரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அவள் கண்டாள். உள்ளம் அமிதமாக கண்டது. ஆனபடினாலே அவள் பறித்து புசித்தாள். நிலைமையோ வேறு விதமாக மாறிவிட்டது என்பதை தேவஜனங்களாகிய நாம் வேதத்தின் மூலமாக அறிந்திருக்கிறோம். அவள் புத்திக்கு அது சரியென்று பட்டது. அது புசிக்கலாம் என்று அவளுக்கு தோன்றிற்று. அது புசிப்புக்கு நல்லது, அது பார்வைக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விஷயமா இருக்கிறது என்று ஸ்திரீயானவள் கண்டாள். ஆனபடினாலே அவர்கள் பாவத்துக்கு உட்பட வேண்டியதாயிற்று. நிர்வாணிகள் என்று அவர்கள் கண்டார்கள். தேவ சமூகத்தை விட்டு, தேவ சன்னதியை விட்டு அவர்கள் ஓடி ஒழிய வேண்டியவர் ஆனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்புகளாக தேவஜனங்களாகிய நாம் ஒருபோதும் காணப்படக்கூடாது. தேவனுடைய பெரிய நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தரில் என்றால் கர்த்தருடைய வார்த்தையில். நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் எந்த சூழ்நிலையிலும் நாம் சாய்ந்து விடக்கூடாது. பாருங்கள், லோத்தும் கூட அவ்விதமானவராகவே காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். சோதோம் கோமோரா அழிவில் என்று அவர் தப்பி வைக்கப்பட்டார். தேவனுடைய கண்களிலே அந்த லோத்திற்கு கிருபை கிடைத்ததினாலே அவர் தப்பினார். தேவனாய் கர்த்தர் லோத்திடத்திலே சொல்லும் போது நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். அந்த வார்த்தையிலே நம்பிக்கையா இருக்க வேண்டிய அவர் அவ்விதமாக இராமல் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்றார். வேதத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக நாம் ஆதியாகமத்திலே 19ஆம் அதிகாரத்திலே 17-20 வசனங்களிலே வாசிக்கலாம். அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். நீ மலைக்கு ஓடி போனால் அழிந்து போக மாட்டாய், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். ஆனால் அந்த வார்த்தையிலே அவர் தன்னுடைய முழு இருதயத்தையும் வைக்கவில்லை. அவர் தன்னுடைய சுய புத்தி மேல் சாய்ந்தார். வாசிக்கலாம், 20வது முந்தைய வசனத்தை வாசிக்கலாம். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்று அவர் இங்கே சொன்னார். அவர் தன்னுடைய இருதயத்தை சார்ந்தவராகத்தான் இருந்தார். தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்தவராகத்தான் இருந்தார். நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று கர்த்தர் சொன்னதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வார்த்தையிலே அவர் மனதை வைக்கவில்லை. தேவஜனங்களாகிய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் நம்முடைய முழு மனதை செலுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாய்ந்து விடக்கூடாது. ஆனபடினாலே அவருடைய வாழ்க்கை சீர்கட்டதாக போய்விட்டது என்று நாம் பிற்பகுதியிலே பார்க்கிறோம். இவ்விதமாக லோத் தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை சீர்கட்டதாக போய்விட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். ஆனபடினாலே எச்சூழ்நிலையிலும் தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய புத்திக்கு சரி என்று ஒருவேளை படலாம், இது இசைந்ததாக இருக்கும், இவ்விதமாக செய்யலாம் என்று தோன்றலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் யாதொன்றையும் செய்யாதவர்களாக, நம்முடைய மனதுக்கு இடம்பெறாதவர்களாக தேவஜனங்களாகிய நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், எரபாயாம் என்ற ராஜாவை குறித்து வேதத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தவான 31வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலோடைய கையிலிருந்து எடுத்து
எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் என்று சொன்னார். தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக சொன்னதாக பார்க்கிறோம். ஐயா என்ற தீர்க்கதரிசியை கொண்டு தேவனாகிய கர்த்தர் விதமாய் சொன்னார். ஆனபடியினாலே ஒரு வேலைக்காரராய் இருந்த இந்த யெரொபெயாம் இப்பொழுது இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஆகிவிட்டார். தேவனாகிய கர்த்தராலே அவர் ராஜ்யபாரத்தை பெற்றார். அப்படி ராஜ்யபாரத்தை பெற்ற அவர் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த தன் புத்தியின் மீது அவர் சாய்ந்ததாக பார்க்கிறோம். அவர் இவ்விதமாக எண்ணினார். 12ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கிறான். அவனுடைய எண்ணத்தை பாருங்கள். கர்த்தர் இந்த ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த ராஜ்யபாரத்தை அவனிடத்தில் ஸ்திரப்படுத்துகிறவரும் அவரே. அப்படி இருக்க இவன் தன் மனதிலே என்ன எண்ணம் கொள்கிறான் என்றால், எல்லோரும் பலிகளை செலுத்துவதற்கு எருசலேமுக்கு தானே போக வேண்டும். அந்த எருசலேமிலே சாலோமுடைய குமாரன் ரெகொபெயாம் தானே ராஜாவாக இருக்கிறான். ஆனபடியினாலே ஒருவேளை இவருடைய இருதயம் அவன்பால் சாய்ந்து எல்லோரும் அவனை பின்பற்றி விடுவார்கள். ஆனபடியினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போகாமல் நாம் தடை செய்ய வேண்டும் என்று அவன் தன் மனதிலே எண்ணி போதினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்தில் வரப்படின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று என்று இங்கு எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். ஆரோன் எந்த காரியத்தை செய்தாரோ அவ்விதமாகவே ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை செய்தார். இந்த யெரொபெயாமோ 2 கன்றுக்குட்டிகளை செய்து தானில் ஒன்றும் பெத்தேலில் ஒன்றையும் ஸ்தாபித்து, நீங்கள் ரொம்ப தூரமா போய் தேவனுக்கு ஆராதனை செய்கிறது, பலிகளை செலுத்துகிறது ரொம்ப வருத்தமான காரியம். ஆனபடினாலே நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம், இதோ பக்கமா இருக்கு தானும் பெத்தேலும், அங்கே போயிட்டு நீங்க பலி செலுத்தலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்குள் நடத்தினான்? தான் ராஜ்யபாரம் செய்ய வேண்டும், தான் ராஜாவாக நிலைத்திருக்க வேண்டும், தன்னுடைய நாற்காலே ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக யோசித்து அவன் செயல்பட்டான். தன்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனங்களாக்கி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனபடியினாலே தேவனாய் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு இவ்விதமாக அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கிறார் என்று நாம் பின்னாட்களிலே பார்க்கிறோம். தேவஜனங்களாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை முழு இதயத்தோடு பற்றிக் கொள்வதாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பெரியநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் ஒருபோதும் சாய்ந்து விடக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை முழு இதயத்தோடு பற்றிக் கொள்வதாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பெரியநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தராலே ராஜ்ய வார்த்தை பெற்று தன்னுடைய சுய புத்தி மேல் அவன் சாய்ந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கி போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ஜனங்களாகிய நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பல மனிதர்களிடத்திலே இவ்விதமான கிரியைகள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை விட்டு தங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடக்கூடிய அந்த ஆபத்துக்குள்ளே தேவ மனிதர்களோடு அகப்பட்டுக் கொண்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா இஸ்ரவேலில் இருந்தார், உம்ரியுடைய மகன். அவன் தேவனாகிய கர்த்தரை விட்டு தூரம் சென்றவனாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். காரணம், ஏசேபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை, பாகால் வழக்கத்தை உடைய ஒரு ஸ்திரீயை அவர் விவாகம் பண்ணினதினாலே அவன் பாகாலுக்கு கோவிலை கட்டி தேவஜனங்கள் வழி விலகி செல்லும்படியாக செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோமானால் 28-30 வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கலாம். உமரியின் குமாரனாகிய ஆகாப் அவருடைய ஸ்தானத்திலே ராஜாவானான். 30வது வசனம். இவ்விதமாக இந்த ஆகாப் நடந்து கொண்டதாக பார்க்கிறோம். யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி விலகச் செய்தான். ஆனால் இங்கே ஆகாபை குறித்து பார்க்கும்போது பாகாலை
செய்யப்பட்டான் என்று இங்கே பார்க்கிறோம். இவன் ஒரு இஸ்ரவேல் ராஜா, தேவனாகிய கர்த்தரை ஆராதித்த ஒரு மனுஷனாகும். இஸ்ரவேலின் ராஜா, ஒரு ராஜா இவ்விதமாக ஆகிவிட்டானே என்று தீர்க்கதரிசியாகிய எலியா அவனை திருத்த முற்பட்டதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பாகாலின் வணக்கத்தை விட்டு அவன் தேவனாகிய கர்த்தரை வணங்க வேண்டும் என்று எண்ணி மாம்சத்திலே சுயபுத்தியின் மேலே சாய்ந்து அவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்று இங்கே வேதத்தில் எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே எலியா என்ன வார்த்தை சொல்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். என் வாக்கின்படியே அவர் உரைக்கிறார், தேவன் சொல்ல அல்ல, அவர் உரைக்கிறார். என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். எப்படியாகிலும் ஆகாப் திருத்த வேண்டும் என்பதற்காக இவ்விதமாக அங்கே எலியா உரைத்ததாக பார்க்கிறோம். பாருங்கள், இஸ்ரவேலிலே மழையும் பனியும் பெய்யவில்லையானால் நஷ்டம் யாருக்கு? ராஜா அருமையாக உண்டு புசித்து உறங்குவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் ராஜா. கஷ்டப்படுகிறது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கஷ்டப்பட போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த எலியாவும் தான் கஷ்டப்பட போகிறார். அதைத்தான் பின்பு நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்க்கதரிசி சுயமாய் யோசித்து பேசுகிறாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். மழை பெய்யவில்லை, பனியும் பெய்யவில்லை, தேசத்திலே பஞ்சம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. தண்ணீர் என்கும் இல்லை. ஆனபடியினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகாப் மிகுந்த கோபம் கொண்டதாக பார்க்கிறோம். மெய்யாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். ராஜாவும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனால் தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான் ஆகாப். அவன் இஸ்ரவேலின் ராஜா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் எலியா. அவர் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தேவஸ்தவத்திலே மன்றாடி நிச்சயமாக ஆகாபுக்கு மனம் திரும்பலை கொடுத்திருக்க முடியும். தேவஸ்தவத்திலே அவர் மன்றாடி இருக்கலாம். ஆனால் ஒரு வேகத்திலே அவர் என்னுடைய வாக்கு படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இஸ்ரவேலிலே மழை பெய்யவில்லை, பனியும் இல்லை, பஞ்சம் உண்டாயிற்று. ஆனபடியினாலே அவர் ஓடி ஒழிய வேண்டியவரானார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரே சொல்லிவிட்டார், ராஜாவின் கோபம் உன் மீது மூழ்கிறது, ஆனபடியினாலே நீ ஓடி ஒழிந்து விடு என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். நீ விழுந்து விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்த ஆட்கண்டையில் ஒழிந்து கொண்டது என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். தைரியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லி இஸ்ரவேலிலே வலம் வர வேண்டிய எலியா இப்பொழுது ஒழிய வேண்டியவரானார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாய கர்த்தர் அங்கே சொல்லும் போது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் என்று இங்கே சொன்னதாக பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான பயிற்சி பாருங்கள். தேவஜனங்கள் கொடுக்கிற ஆகாரத்தை உண்டு புசித்து இளைப்பாற வேண்டிய தேவ மனுஷன் இப்பொழுது காகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காகம் எப்படிப்பட்ட பறவை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அது கண்டதையெல்லாம் புசிக்கிறது, கெட்டு போனதையெல்லாம் புசிக்கிறது. ஒரு எலி செத்துக்கு இருந்தாலும் அதை சாப்பிடும், எது செத்துக்கு இருந்தாலும் அதை சாப்பிடும். கெட்டு போனதையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை. காகத்தை கொண்டு போஷித்து இங்கே எலியாவுக்கு புத்தி வரும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் சொன்ன வார்த்தையினாலே இப்போது அவரே எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. எந்த காரியமானாலும் எதுவானாலும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வைராக்கியத்தினால்தான், கர்த்தர் மேல் உள்ள வைராக்கியத்தினால்தான் எலியா விதமாக சொன்னார். ஆனால் அவர் சொன்ன காரியம் அவருக்கே தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. இப்பொழுது பாருங்கள், கேரித் ஆற்றிலும் தண்ணீர் வற்றிவிட்டது. ஆனபடியினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சாரிபாத்துக்கு போகும்படி இங்கே அவருக்கு சொன்னதாக பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு அருமையாக வழிநடத்துகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். புத்தீனமாக சுயமாக தன்னுடைய ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நிறைவேற்றி அந்த வார்த்தையை கொண்டு இங்கே அவனுக்கு புத்தி படிப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
நீ சாரிவாத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்ல இவர் சாரிவாத் நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்துல ஒலிவுமுக வாசலுக்கு அவர் வந்து விட்டார். அங்கே ஒரு விதவை விறகு பறித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அவரோட பார்த்து கூப்பிட்டு, நான் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு வார்த்தை எனக்கு கொண்டு வா என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் தாகமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடும். ஒரு ஸ்திரியை பார்த்த உடனே அவர் என்ன கேட்கிறார்? எனக்கு தண்ணீர் கொண்டு வா. ஆம், தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிலை எவ்விதமாக உண்டாயிற்று? ஏன் அவர் தாகத்தால் வளர வேண்டும்? அவருடைய வார்த்தை மழை பெய்யாது என்று அவர்தான் சொன்னார். இப்பொழுது அவரே தாகத்தால் நாவறண்டு போகிறார். நிலைமையை பாருங்கள். தேவஜனங்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வார்த்தையின்படியே மழை பெய்யவில்லை, ஒன்றும் விளையவில்லை. ஆனபடினாலே தேசத்திலே பஞ்சம், இவருக்கும் பசி. அடுத்தது பாருங்கள், தண்ணீர் கொண்டு வர அவள் போகிற போது அவர் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பவும் உன் கையில் கொண்டு வா. அந்த அளவுக்கு பசி, அந்த அளவுக்கு பசி. கர்த்தர் இவ்வளவு அருமையாக அவருக்கு புத்தி புகட்டுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தையினாலே அவர் பசியினால் வளர்கிறார். அவருடைய வார்த்தையினாலே அவர் தாகத்தால் நாவறண்டு போகிறார். இங்கே எலியா எனக்கு உன் கையில் அப்பம் கொண்டு வா என்று சொன்ன உடனே அந்த விதவை ஒரு பெரிய பஞ்ச பாட்டே இங்கே பாட ஆரம்பித்து விட்டதாக பார்க்கிறோம். பானையிலே ஒரு பிடி மாவும் கரையிலே கொஞ்சம் எண்ணெய் அல்லாமல் இடத்தில் ஒரு அடைவில்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானே என் குமாரன் சாப்பிட்டு சேர்த்து போக இதை எனக்கும் அவருக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஒரு பெரிய பஞ்ச பாட்டை அங்க பாட ஆரம்பிச்சாச்சு. இவர் அதை கேட்கணுமா? அருமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிற அப்பத்தை புசித்து திருப்தியாகி இளைப்பாரி ஊழியம் செய்ய வேண்டிய இவர் தாகத்தால் நாவறண்டு பசியால் வாடி ஒரு பொம்பளை பார்த்தா, ஐயோ எனக்கு தண்ணி கொடு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடம் கொடு என்று சொல்லி அவர் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கும் கெஞ்சின உடனே அந்த அம்மா ஒரு பெரிய பஞ்சபாட்டை பாட அவருடைய நிலையை பாருங்க. தேவஜனங்களாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே கர்த்தரிடத்திலே ஆகாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் எலியாவுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்திருப்பார். மழை பெய்ய வேண்டாம் என்று எலியா கேட்ட போது கர்த்தர் மழை பெய்ய செய்யவில்லை. அதே கர்த்தர் நிச்சயமாக செய்திருப்பார். ஆனால் ஒரு வேகம், அந்த வேகத்துல இவரே அதனுடைய பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க இப்படித்தான் மனிதர்கள் சில காரியங்களை யோசித்து செய்வார்கள், பேசுவார்கள், அதிலே அவர்களே சிக்கிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அவர்கள் யோசிப்பார்கள், இப்படி செய்தால் சரியாக இருக்கு என்று யோசித்து ஒன்று செய்வார்கள், சொல்லுவார்கள். அந்த காரியத்திலே அவர்களே சிக்கிக் கொள்கிறதை நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே எந்நிலையிலும் நம்முடைய சுய புத்தி மேல் சாயாதவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதை நாம் சொல்ல வேண்டும். என் வாக்கின்படியே என்றுதான் அங்கே அவர் சொன்னார். அவருக்கு ஒரு வேகம் வந்தது. ராஜா இவ்விதமாக நடந்து கொள்கிறானே, இது சரியல்லவே, அவர் திருந்த வேண்டும் என்று சொல்லி அவர் இவ்விதமாக செயல்பட்டார். ஆனால் பாடத்தை அவரும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவர் சோர்ந்து போனவராக வாழ்க்கையிலே காணப்பட்டார் என்பதை அவருடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போது கண்டுகொள்கிறோம். ஆனபடினாலே தேவஜனங்களாகிய நாம் செய்யும் போதும் ஒரு வார்த்தையை பேசும் போதும் அது தேவனுடைய வார்த்தை தானா என்று யோசித்து பேசி காரியங்களை செயலாற்றுவதாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே எலியா அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவஜனங்களாகிய நாம் எந்நிலையிலும் நம்முடைய சுய புத்திக்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடும் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். தேவன் சொல்கிறதை கேட்க வேண்டும். தேவன் சொல்கிறபடி செய்வதற்கு நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பக்தனாகி தாவீதை குறித்து பார்க்கும்போது அவர் எந்த காரியம் செய்யும் போதும் தேவன் சொல்றபடி அவர் செய்தவராக இருந்தார். சத்துருக்களோடு யுத்தத்திற்கு போகும்போது அவர் கர்த்தரிடத்திலே விசாரித்து அவர் யுத்தத்துக்கு சென்றவராகவே இருந்தார் என்றுதான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 சாமுவேல் புத்தகத்துல 2 சாமுவேல் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா?
அவர்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கேட்கிறார். வாசிக்கலாம். சொல்கிறார், போ, நான் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்கிறார். அவர் அமிதமாக பெலிஸ்தருக்கு விரோதமாக சென்று யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டார், ஜெயம் கொண்டார். கர்த்தர் அவர்களை தாவீது கரத்திலே பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 22, 23 வசனம் கூட வாசிக்கலாம். திரும்பவும் பெலிஸ்தர் வந்தபோது அவர் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறார், நான் போகலாமா, பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் யுத்தம் செய்ய போகலாமா என்று விசாரிக்கிறார். போகாமல் அவர்களுக்கு பின்னே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளில் நுனியிலே கேட்கிற இறைச்சலை கேட்டு சீக்கிரமாக எழும்பு போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாதத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவர் செய்தான் என்றுதான் நாம் அங்கே எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். கட்டளையிட்ட பிரகாரம் அவர் செய்தார், தன்னுடைய சுய புத்திய மேல் சாயவில்லை. பின்புறமாக சத்ருவுக்கு பின்புறமாக ஒரு கோழையை போல மறைந்திருந்து தாக்கு என்று கர்த்தர் சொன்ன போது, நான் ஒரு பெரிய வீரனாயிட்டு, கோலியாத்தை கொண்டவனாயிட்டு, சிங்கத்தை கொண்டவனாயிட்டு, கரடியை கொண்டவனாயிட்டு, கர்த்தர் ஒரு கோழையை போல சத்ருக்கு பின்புறமாக போய் மடங்க என்று சொல்லுகிறாரே என்று தன்னுடைய சுய புத்தியின் மேல் அவர் சாயவில்லை. அவர் ஈவிதமாக கர்த்தர் சொன்னபடியே சென்று யுத்தம் செய்து சத்துருக்களை மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்தார். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் முழுவதும் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னபடி நோவா வேலையை உண்டு பண்ணினால்தான் அவர் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் காத்துக் கொண்டார். கர்த்தர் கொடுத்த அளவுகளின்படியே நோவா பேழையை உண்டு பண்ணினார். பேழைதானே, அது எப்படி கட்ட வேண்டும், இப்படித்தான் என்ன, எப்படியும் கட்டிக்கொள்ளலாம் என்று ஒருவேளை அவர் கட்டியிருந்தால் நிலைமை என்னமா இருக்கும்? மூழ்கி இருக்கும். அந்த ஜலப்பிரவாகத்திலே அந்த பேழை மூழ்கி போயிருக்கும். நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. கர்த்தர் சொன்னபடி செய்கிறவர்களாக தேவஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய முழு இதயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக தேவஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே இடத்திலே கர்த்தர் சொல்லும் போது, ஆசரிப்பு கூடாரத்திற்கு அந்த கட்டுவது கூட்டார காரியங்களை செய்யும் போது, நீ மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிட்டு சொன்னார். ஒவ்வொன்றின் மாதிரியையும் கர்த்தர் காண்பித்தார், ஒவ்வொன்றுக்குள்ள அளவுகளையும் கர்த்தர் காண்பித்தார். அந்த மாதிரியின்படிதான் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருந்தது. ஆம், ஆசரிப்பு கூடாரம் தானே கட்ட வேண்டும், அதை எப்படி கட்டினால் என்ன என்று மோசையானவர் எண்ணவில்லை. தேவஜனங்களாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கட்டளையிட்டபடியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்படி அங்கே மோசே பணித்தார். மோசேயானவர் கர்த்தருடைய வார்த்தையிலே முழுவதுமாக தன்னுடைய மனதை பதித்தவராக இருந்தார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம். முழு இதயத்தோடும் அவரில் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் நம்முடைய சுய புத்திக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய கட்டளையின்படியே கட்டப்பட்டிருந்தது என்பதாகும். தேவஜனங்களாக நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். எந்த காரியமானாலும் நம்முடைய சுய புத்தியுமே சாயக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்ன, எப்படி செய்தாலும் என்ன, கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறோம். அப்படித்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறோம், அது எப்படி செய்தால் என்ன, எந்த காரியமானாலும் அது எப்படி செய்தால் என்ன, இது பரிசேயுடைய காரியமாகும். அவர்கள் தான் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்க, குர்பான் என்ற காணிக்கை கொடுத்தால் கடனை தீர்ந்தது என்று அவர்கள் சொன்னார். அது எப்படி செய்தால் என்ன, தாயும் தகப்பனையும் கனம் பண்ண அவ்வளவுதான், அது எப்படி செய்தால் என்ன. வயோதிக காலத்தில் அவர்களை கூட வைத்துக் கொண்டு பராமரிக்க வேண்டும். இது ஒரு புருஷனுடைய கடமை. ஒரு புருஷனுடைய கடமை வயோதிக காலத்துல தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெற்றோரை உடன் வைத்து அவர்களை பராமரிக்க வேண்டும். அது ஒரு புருஷனுடைய காரியம். ஆனால் பரிசேயர் என்ன செய்தார்கள்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எல்லாம் கஷ்டமான காரியம். வயோதிக காலத்துல எப்படி பராமரிக்க முடியும்? அதெல்லாம் கஷ்டம். அதற்காக ஒரு தொகையை சும்மா அப்படி கையில் கொடுத்துட்டா போதும், நம்முடைய கடமை தீர்ந்தது என்று போதித்தார்கள். சுயபுத்தின் மேல் அவர்கள் சாய்ந்தார்கள். தேவஜனங்களாகிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாட்டில் அப்படித்தான் ஊழியம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் தானே, அது எப்படி செய்தால் என்ன, ஞானஸ்தானம் கொடுக்கணும் அவ்வளவுதான், அதை எப்படி செய்தால் என்ன. ராபோதனம் தானே, அது எப்படி செய்தால் என்ன, ராபோதனம் ஆசரிக்கலாம், அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசரிச்சால் என்ன, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆசரிச்சால் என்ன, எதை எப்போது ஆசரிக்கணும் அந்த ராபோதனம். அதுவெல்லாம் தன்னுடைய சுய புத்தியை மேல் சாய்வது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும். முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க, கர்த்தரின் வார்த்தையில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இப்படி செய்ய என்று வேதம் சொல்லுகிறது, நான் அப்படியே செய்வேன். ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம்
தாவீதுக்கு இருந்தது. அதுக்குண்டான எல்லாத்தையும் சௌகரித்து வைத்தார். அவருக்கு மிகுந்த விருப்பம், தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டார். அதுக்குண்டான எல்லாத்தையும் சௌகரித்து வைத்தார். ஆனா தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்? நீ கட்ட வேண்டாம், உடைய குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவார், சாலமோனை நான் அதற்காக தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன உடனே அவை எல்லாத்தையும் தன் குமாரத்திலே கொடுத்து, குமாரனே உன்னை தெரிந்து கொண்டார், நான் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டும்படி முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் சவதரித்து வைத்த எல்லாத்தையும் கொண்டு நீ கர்த்தரை கட்டு என்று இங்கே கர்த்தர் சொன்னதாகவே நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தான் கட்ட வேண்டும், தான் அந்த புகழ்ச்சியை தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி அந்த புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவீது விரும்பவில்லை. தேவன் சொன்னதை செய்தார். தேவனுடைய வாக்கிலே அவர் நம்பிக்கை வைத்தார். முழுதோடும் தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்தார். தேவனை அவர் பற்றி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் சொன்னதைத்தான் தாவீது செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனபடியினால்தான் தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நரை வயது வரை, முதிர் வயது வரை அவர் ராஜாசனத்திலே உட்கார்ந்த ராஜாவாக அண்டார். அது மாத்திரமல்ல, சென்ற இடங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவரை காப்பாற்றினார். சத்துருக்கள் அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதிர்ந்த காலத்திலே முதிர்ந்த மணியானது பண்டகசாலிகளை சேர்வது போல அவர் சேர்க்கப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏன் நிலையிலும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்வதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வர்களாய் காணப்பட வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறாரோ அதை செய்யாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். பக்தர் மூலமாகவும் அதைத்தான் நாம் கண்டுகொள்கிறோம். நீ ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொன்னார், தாவீது கட்டவில்லை. நீ சத்துருக்களோடு இப்படி யுத்தத்துக்கு போய் என்று சொன்னார், அவ்விதமாக அவர் போறார். அவர் சுய புத்தி மேல் சாயவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதியிருக்கிறபடினாலே தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நாம் உணர்வடைந்து வேதம் சொல்லுகிறது, ஆனபடினாலே தேவன் சொல்லுகிறார், ஆனபடினாலே நான் அதை செய்கிறேன் என்று உணர்வோடு கூட தேவஜனங்களாகிய நாம் எப்பொழுதும் காணப்பட ஜாக்கிரதைப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்து விடக்கூடாது. நம்முடைய சுய புத்தி மேல் சாய்ந்தமானால் எல்லாரும் சங்கடப்பட வேண்டியவரும் சஞ்சலப்பட வேண்டியவரும் கலக்கம் கூட உண்டாகும். பாருங்க, அவர் நம்முடைய தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீர்க்கராகிய எலியா தன்னுடைய சுய புத்தி மேல் சாய்ந்ததினாலே இஸ்ரவேலிலே பெரிய கலக்கம் உண்டாயிற்று. ஜனங்கள் எல்லாம் வேதனைப்பட ஆரம்பித்து விட்டார்கள், ஜனங்கள் எல்லாம் தவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனபடினாலே தேவஜனங்களாகிய நாம் சுய புத்தியின் மேல் சாயும் போது மற்றவர்களுக்கும் கூட துன்பத்தை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு விடுவோம். நாம் துன்பத்தை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நாம் சுய புத்தியில் சாயும் போது மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்தவர்களாக காணப்படுவோம் என்பதை தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்து நாமும் துன்பப்படாதிருக்க, மற்றவர்களும் துன்பத்திற்குள் ஆட்படாத இருக்க நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முழு இதயத்தோடும் கர்த்தர் நம்பிக்கையா இருந்து கர்த்தர் சொல்லுகிறபடி செய்து நாம் கடல் செல்ல ஜாக்கிரதைப்பட வேண்டும். நாட்களில் இந்த வார்த்தையை சிந்திக்கவும் தியானிக்கவும் தேவனாய் கர்த்தர் கிருபை அளித்தபடியினாலே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தையில் முடிக்கிறேன்.